This film is injurious to health. Watching this film may cause brain damage, eye strain, and uncontrollable face palms. Proceed at your own risk. இன்னைக்கு நாம அவளுடன் ரோஸ்ட் பண்ண காத்திருக்கும் படம் வனிதா ஆன்ட்டியும் ராபர்ட் மாஸ்டரும் சேர்ந்து நடித்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான். கதைக்குள்ள போனோம்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகுது. ஒரு 10 வருஷமா ரெண்டு பேத்துக்குமே குழந்தை இல்லை. திடீர்னு பார்த்தா வனிதா ஆன்ட்டிக்கு 30ல இருந்து 40 வயசு ஆயிடுச்சு டக்குன்னு. அதுவும் 40 வயசு தொடர தள்ளி தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண மாடிக்கிற இப்போ இந்த வனிதா ஆன்ட்டியோட ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல இருக்கிற கேங் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மீட்டிங்கை போடுறாங்க. அங்க போய் என்னம்மா நீ இன்னும் குழந்தை பெத்துக்க 40 தாண்டிச்சுல, இதுக்கு மேல டக்குன்னு பெத்துக்கோ, இதுவே லேட்டுன்றாங்க. உடனே இது போய் ராபர்ட் மாஸ்டர் மேல பாயே ஆனாவது என்ன சொல்றாங்க, ஐயோ குழந்தையா, இந்த வயசுலயும் வேணாம், எனக்கு எப்பயுமே குழந்தை வேணான்ட்டு ஒரே ஃபீலிங்கா சொல்றாங்க. இந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 4 பேர், இவங்க குழந்தை பெத்துக்கவே கூடாதுன்ட்டு ஒரு 4 பேர். கடைசியா இவங்க இந்த குழந்தைய பெத்து எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கடையோட ட்விஸ்டே. ஓகே, இந்த கதையில கேட்கறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனா பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் பக்கவாதம் வந்து படுத்து கடந்து இந்த படத்தை பார்த்தா கூட காஜி வந்து எழுந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லா தில்லாலங்கடி வேலையை காட்டியிருக்காங்க. இந்த படத்துல அப்படி என்னடா எடுத்து வச்சிருக்காங்கன்னா ஒரே காஜி சீன்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்காங்க. வேற எதுவுமே சொல்றதுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த படம் ஓப்பனிங்லேயே 2 பாண்டா கழுதையும் 2 பேரும் பெட்ல பொழந்துட்டு கிடக்குறாங்க. சரி போயிட்டு ரெடியா ஓண்டு பல்ல விளக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால். யாருமான்னு கேட்டா நான் தாமா உன் அம்மா ஷகிலா பேசுறேன். அதாவது வனிதா ஆன்ட்டிக்கு ஷகிலா அவங்க தான் இந்த படத்துல அம்மாவை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆல்ரெடி 3 பேத்துக்கு அம்மாவா இருக்கிற ஷகிலா சேச்சிய இந்த படத்துல 2 அங்கிள்ஸ் கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரா மாமி? அதுல ஒரு அங்கிள் தான் நம்ம பவர் ஸ்டார் ஷகிலாவை இனிமே நான் பாத்துக்கிறேன். 2வது காஜி புச்ச வீட்டு வேலைக்காரன் ஒருத்தன் ஷகீலா. என்னென்னமோ பண்ணுது அந்த பொம்பளை. இப்படி அங்கிள்ஸ் ஆன்டிஸ் கிழவன்ஸ் கிழவிஸ் எல்லாரும் சேர்ந்த இந்த படத்துல ஓப்பனிங் சாங்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அங்கிள்ஸ் ஆன்டிஸ் எல்லாரும் ஒரு குத்தாட்டம் போட்டு முடிச்சப்போ அந்த கெட் டுகெதர் சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த கெட் டுகெதருக்கு எல்லாரும் வராங்க. அதுலதான் நம்ம ஃபாத்திமா ஆன்ட்டியும் வராங்க. இந்த ஃபாத்திமா ஆன்ட்டி யாருன்னா ஷகிலா ஆன்ட்டியோட ஃப்ரெண்ட் தான். அந்த ஃபாத்திமா ஆன்ட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் வனிதாவும் ஸ்கூல்மேட்ஸு கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாரும் இப்பதான் பேசிக்கிறாங்க. உனக்கு 40 வயசு ஆகியுமே குழந்தை பெற்றுக்காம இருக்கியே, ஏன் இப்படி, இதுக்கு மேலாம் போனா குழந்தை பெக்க முடியாது அது இதுன்ட்டு வனிதா ஆன்ட்டியை பிரெயின் வாஷ் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து. 40 years ஆகுது. தெரியவே இல்லடா. இவ்வளோ பார்த்தா 40 மாதிரி தெரியலங்க, 50+ மாதிரி தெரியுது. கரெக்டா கண்ணாடியை கழுவிட்டு போய் பாருங்க, அப்பதான் தெரியும். கெட் டுகெதர் மீட்டிங்ல சும்மா எல்லாமே எல்லாம் கண்டதெல்லாம் பேசி வனிதா ஆன்ட்டியை காஜி ஏத்தி விட்டானுங்க. 40 ஆன்ட்டி சமரேம் சார்க்குப்பா. வீட்டுக்கு போன வனிதா ஆன்ட்டி இப்ப ராபர்ட் மாஸ்டர் நீ வந்தே தீரணும் பெட்ரூமுக்கு கூப்பிட. நமக்கு ஒரு குழந்தை வேணும். ஆனா ராபர்ட் அங்கிளுக்கு இதுல விருப்பம் இல்ல. சீரியஸா சொல்றேன், எனக்கு குழந்தை வேணாம். அப்படி பேரும் இப்படி பேசிட்டு இருக்க திடீர்னு இருப்பானாவது பிளாஷ்பேக் போலன்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிட்டு ஒரு கன்றாவியான பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. ஆனா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியுமே இவங்க ரொம்ப ஆன்டிஸா ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கில்மா வேலை நடந்துட்டு இருக்கு. 2 பேருமே அப்பவே ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அதை தான் சொல்றாங்க. கசமசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாலும் பொழடிதான். இந்த ஆன்ட்டி இப்ப நீ கில்மா பண்றதுக்கு ஒரு கன்றாவியான ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்தா பாத்தியா, என்ன கருமண்டா இது. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். ஐயா நாம இப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டோம், சரி சும்மா இருக்க கூடாதுன்னு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி போடுவோன்ட்டு 2 பேரும் 60ஆம் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டாங்க. ஆனா இந்த வயசுல கல்யாணம் பண்ணா எப்படி குழந்தை பெருப்பாங்கன்ட்டு எனக்கும் புரியல. சரி இவங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேல என்ன பண்றதுன்ட்டு நல்லா குடிக்கிறாங்கோ, ஜாலியா இருக்காங்கோ, சந்தோஷமா ஊர் போதுக்குறாங்கோ, இதே வேலையா சுத்திட்டு இருக்காங்கோ. ஆனா இந்த பிளாஷ்பேக்ல எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா வனிதா ஆன்ட்டிக்கு அந்த டைம்ல குழந்தை வேணாமா, ஆனா ராபர்ட் மாஸ்டருக்கு அந்த டைம்ல குழந்தை வேணுமா. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டிக்கு மட்டும்தான் 60 வயசு ஆனாலும் எங்குன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ யங்கா, இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் போட்டோம், சரி ஃபியூச்சர்ல வருவோம், நம்ம இதுக்கு மேலேயாச்சும் குழந்தைய பெற்றுப்போம் அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்க. பட் ராபர்ட் மாஸ்டர் ஐயோ எனக்கு குழந்தையா வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்க. உடனே அவரோட ஃப்ரெண்டு கணேஷை கூட்டின்னு வந்து, இந்த பாரு நான் கல்யாணம் பண்ணி ஒன்று வச்சதுக்கல்ல, அது வந்து என்னை குழந்தை பெற்று கொடுன்னு டார்ச்சல் பண்ணு
பண்ணது அப்படின்றது. சரி இவர் யாருக்கிட்ட சொல்றாருன்னா இவரு வனிதா ஆண்டிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாதான். விட்டுட்டு இவனையா கல்யாணம் பண்ண? கணேஷ் என்ன முடிவு எடுக்கிறதா, 2 பேரும் சேரவே கூடாது அப்படின்னு முடிவு எடுக்குது. ஏன்னா அந்த மனுஷன் லவ் பண்ணி இந்த பொண்ணு இல்லையா, ஏன்னா ஒரு ஆன்டிக்கு ஒரு அங்கிள் தான் செட் ஆகும். நீங்க என்ன இத்தனை அங்கிள் சேர்ந்து ஒரு ஆன்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் கடைக்குள்ள போனீங்க அப்படின்னா வனிதா ஆண்டிக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். சரியா, நைட் ஆனா ஒரு கண்டிங்க போடுவாங்க. நைட் ஆனா ராபர்ட் மாஸ்டரை பிடிச்சி டார்ச்சல் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும் என் கூட அது பண்ணி இது பண்ணி எனக்கு குழந்தை வேணும்னு டார்ச்சல் பண்றது தான் வனிதா ஆண்டியோட வேலையே. வேண்டாம். என்னதான் அந்த அங்கிள் வேணான்னு சொன்னாலும் இந்த ஆண்டி இல்லை எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு அந்த அங்கிளை பிடிச்சி டெய்லியும் டார்ச்சல் பண்ணுது. அந்த அங்கிள் என்னால் முடியலம்மா எனக்கு ஸ்டாமினாவே இல்லைம்மா அப்படி விட்டுருமா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆண்டி முடியவே முடியாது, நான் உன்னை டார்ச்சல் பண்ணுவேன் அப்படின்ட்டு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி மேட்ருக்கெல்லாம் போலீஸ்ல எதுவும் சட்டம் இல்லையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அவங்க என்னதான் முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அப்புறம் அவங்க கிட்ட இவங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு போயிட்டு அங்கே பஞ்சதந்திரத்தில் வர தேவயானி மாதிரி வனிதாக்காவும் ஒரு போஸை தந்து ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் என்ன இளவுடாது? நல்ல விஷயம் தான்டா இது. ஏமாத்திரைய வேற மாத்திரை வச்சு நீ ஏமாத்தி. டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. அவங்க கல்யாணம் பண்ணி ஆரம்ப காலத்துல சில பல டேப்லெட்ஸ் சில பல மேட்டர்களுக்காக யூஸ் பண்ணதுனாலையும் அதே போல குழந்தை உருவாகும் போது இவங்க அபார்ட் பண்ணதுனாலையும் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஆனா இப்போ எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ட்டு வனிதா ஆண்டி துடியோன்னு துடிக்குது. 10 வருஷம் ஆனா என்ன, பரலோகம் போறதுக்கு நேரம் வந்தா என்ன அப்படின்ட்டு ஊர்ல உலகத்துல எல்லாத்துக்கிட்டையும் அட்வைஸ் கேட்டுன்னு சுத்துது. இதுல ஷக்கிலா அம்மா ஒரு அட்வைஸ் சொல்றன்ற பேர்ல ஒரு கன்றாவியை கிண்டி வச்சிருப்பாங்க. ஆளை மாத்திட்டு போயிட்டே இருக்கணுமா. இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் எந்த அம்மா கதினா தருவாளா? ஆனா ஆல்ரெடி வனிதாக்கா அப்படிதான் சுத்திட்டு இருக்கு. ஐயோ டாக்டர் என்ன பண்ணாலும் என் புருஷனுக்கு மூட ஆக மாட்டேது, என்ன பண்றதுன்னு தெரியல, அவனும் தொல்லை பண்றான், என்னால என் புள்ள இல்லாம இருக்க முடியல அப்படின்ட்டு பேச உடனே இல்லப்பா உனக்கு என்கிட்ட எல்லாம் மருந்து கிடையாது, புருஷனை நீயா வழி கொண்டு வந்தோன்னு பேச கடைசியா போயிட்டு நான் என் தங்கச்சிக்கிட்டே ஐடியா கேட்கலன்னு போயிட்டு ஆர்த்திக்கிட்ட ஐடியா கேட்க அவளும் சில பல ஐடியாக்கள்லாம் தர திடீர்னு பார்த்தா பிரைவேட் பார்ட்டுக்கே ஒரு பூட்டை போட்டு வச்சதா அப்படி. இந்த அங்கிள் பிரைவேட் பார்ட்டுக்கே பூட்டு போட்டு வைக்கிற நிலைமையை கொண்டு வரதுக்கு இந்த அக்காக்காரையும் தங்கச்சிக்காரையும் அப்படி என்னென்ன கன்றாவேன்னு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அந்த அங்கிளை டார்ச்சல் பண்ணாங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கு நல்ல கலர் கோழி குஞ்சு மாதிரியே இருக்காளுங்க. இந்த அங்கிளை எப்படியாச்சும் வழி கொண்டு வரணும்னு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க. அப்ப தங்கச்சி ஒன்று சொல்றா, உன் ஹஸ்பண்டு கிட்ட போயிட்டு நீ நைட் டியூட்டி போதன்னு சொல்லு. ஆனா இது தமிழ்நாடு கிடையாது, இது பேங்காங்க. ஸோ நைட் டியூட்டினா அதுக்கு அர்த்தமே வேற. நைட் டியூட்டி அது பேங்க் ஆங்கலையா? இதான் நைட் டியூட்டி வேலையா? நீதான் வேலையே தர மாட்டேங்கிற. இந்த உலகத்திலேயே எந்த தங்கச்சி காதினா அக்கா காதிக்கு இப்படி ஒரு கன்றாவியான ஐடியாவை கொடுப்பாளா? அந்த ஐடியாவையும் கேட்டுட்டு அந்த அக்கா காதி போயிட்டு கேவலமான ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நைட் டியூட்டின்ற பேர்ல சில பல வேலைகள்லாம் பண்றதுக்காக நிப்பானா? அதையும் அவங்க ஹஸ்பண்ட்காரன் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கண்டிச்சு தொலைத்தி விடுவானா? இல்ல இதுதான் நைட் டியூட்டியான்னு கேட்டு அவ கூட திரும்பியும் ஜெலஸ் ஆயிட்டு திரும்பியும் கில்மா பண்ணுவானா? இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதி வச்சிங்க பாத்தியா? நீங்கெல்லாம் நார்மல் பீப்புள்ஸே கிடையாது. வனிதா ஆண்டி நைட் டியூட்டிக்கு போனதுல ரொம்ப பொசசிவான ராபர்ட் அங்கிள் திடீர்னு ஆண்டியை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு ஃபுல்லா ஸ்டெமினாவை ஏத்திட்டு ஒரு சாங் ஒன்று பாடி அதுல வனிதா ஆண்டியை ஃபுல்லா வர்ணிச்சிட்டு இருக்காது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? இவங்க போடுற ஆட்டத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு நெஞ்சு வலி வரும், இல்லைன்னா வேற என்ன வலி வந்துடும். ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பிரியாணி வாசனை சூப்பரா இருக்கு. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? யோ மிலிட்ரி நீ என்னையா இங்க அப்படின்ற மாதிரி நம்ம தாமு அங்கிள் பாத்தீங்கன்னா சடனா இங்க இருக்காது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ராபர்ட் மாஸ்டருக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வனிதா ஆண்டி கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். பட் இந்த நேரத்துல கடுப்பான ராபர்ட் அங்கிள் கடுப்பாய் ஒரு கன்றாவியான வார்த்தையை விட்டுறாரு. உனக்கு நான் வேணா இப்ப கூட வா, உனக்கு குழந்தை வேணா எவனோட வெத்துக்குடி அருண்
கோவில்னா பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. இப்படி ஒரு வார்த்தையை விட்டதுல கடுப்பான வனிதா ஆண்டி அவங்களோட அம்மா ஷகிலா ஆண்டியை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிடுறாங்க. அவங்க போன ஃபீலிங்ஸ்ல ராபர்ட் மாஸ்டரும் ஒரு கட்டிங்க போட்டுட்டு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸ்லாம் இறங்கிட மாட்டாரு. அப்படியே லைட்டா பழைய நினைவுகள்லாம் யோசிச்சுட்டு சரி இவங்க குழந்தை பெற்றுக்குவாங்களா பெற்றுக்க மாட்டாங்களான்ற நிலைமையில திடீர்னு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக்கிங்ன்ற பேர்ல செக்அப் பண்ணி பார்ப்போம், என்னதான் இதுக்கு நமக்கு எதுனா பிரச்சனையா இல்லை அந்த ஆளுக்கு தான் எதனா பிரச்சனையான்ட்டு போய் செக் பண்ணலான்னு போய் பார்த்தா அங்க ஒரு இன்ப அதிர்ச்சி. 100% நான் சொன்னது உண்மை. வித்யா இஸ் பிரெக்னென்ட். ஹபாடா, ஒரு வழியா வனிதா ஆண்டி பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் கதை முடியிருப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. கதை இதுக்கு மேலதான் நாங்க ஆரம்பிக்கிறோம். புதுசா சில பல கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரோம். இந்த கதையை இன்னும் 1 மணி நேரம் எப்படின்னா ஓட்டணும் அப்படின்ற பேர்ல எதுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. எல்லாரும் 2.5 மணி நேரம் படத்தை பார்க்கணுன்ட்டு உட்கார வச்சுட்டானுங்க. இதுக்கப்புறம் ஷகிலா ஆண்டிக்கு ஒரு லவ் ஸ்டோரி வைக்கலான்னு பவர் ஸ்டார் சென்ட்ரல் எட்மெண்ட் சொருகி ஷகிலாவை லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. ஆஸ்கார் அவார்டு குடுறா ஜம்ப். டேய் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. சரி படத்துல ஒரு காஜா போயிட்டு இருக்கே, எதுனா காமெடின்ற பேர்ல எதனா கன்றாவியே கிண்டி வைக்கலான்ட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்து தான் வனிதா ஆண்டி வயிற்றுல ஏதோ ட்ரம்மை கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு கிளியரா பார்த்தா தான் தெரியுது ஆண்டி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறத ஸ்பூக் பண்ற மாதிரி எதையோ வேலை கட்டி வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, அதை மாதிரி பார்த்தா அவங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை ஏதோ ட்ரம்மு கட்டி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை ஸ்டீமன் கேரக்டர் எதுக்கு வருதுன்னா அவங்க தான் ஷகிலா ஆண்டியோட, அதாவது ஷகிலா ஆண்டி இவங்களுக்கு வந்து அத்தை முறையாகணுமா. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் குழந்தை இல்லைன்னா இப்போ குழந்தை வர நேரத்தில் ஐயோ யார் அப்பான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. இதில் காமெடி எப்படின்னா மேனேஜ் பண்ணுன்றதுக்காக ஸ்ரீமானோட அப்பான்ட்டு ஒருத்தர், அதாவது தாய் மாமான்னு ஒருத்தரை வந்து இந்த கேரக்டரில் வந்து சொதுகுதாருங்க. தாய் மாமன்னு இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போதாங்க. அது வந்து வாய்மொழி ஃப்ளாஷ்பேக்காக முடிக்கிறாங்க. அதாவது ஸ்ரீமான் அவர்களுக்கும் வனிதா ஆண்டி அவர்களுக்கும் சின்ன வயசுலேயே கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் பண்ணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவங்க தான் 2 பேரும் லவ் பண்ணி காஜில் சுற்றி இருந்தாங்க இல்லையா. ஸோ அது பண்ணாததுனால சில பல இன்க்ளூஸ்ட் கேரக்டர்ஸ், அதாவது இந்த நபர் வந்து ஷகிலாவை லவ் பண்ணுற மாதிரியும் அடுத்து பவர் வந்து லவ் பண்ணுற மாதிரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷகிலாவை எது நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியும் கண்டது போனது கல்ச்சா புல்ச்சா எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல வந்து சொதுக்கி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல கடுப்பான வனிதா ஆண்டி நான் தனியா ஒரு டுவேட் சாங்க போதன்ட்டு தனியா டுவேட் சாங்க போயிட்டாங்க. ஒரு சோலோவா ஒரு ஃபீலிங் சாங்க பாடுறேன்னு சொல்லிட்டு எல்லா காலையும் அழுத்திருக்காங்க. இதுல வேற இந்த அம்மா இந்த சாங்கையும் இந்த வீடியோவையும் யூடியூப்லயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒரு பூஜை ஒன்று பண்றாங்க. அதாவது குழந்தை வந்து நல்லபடியா புதைக்கணும்னு. திடீர்னு போதையிலேயே இருந்த ராபர்ட் மாஸ்டர் திடீர்னு எழுந்து வந்து ஸ்ரீமான் கிட்ட சண்டை போடுறாரு. ஒரு பொண்ணு அவ புருஷனை படுக்க கூப்பிடுறது கூட. இந்த சீனுக்கு வனிதாண்டி எவ்வளவோ ட்ரை பண்ணி அழுவுறாங்க. ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட கண்ணுல இருந்து வரல. அப்படியே ஃபீலிங்ஸா இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா பெயின் வந்துடுது. ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அந்த அம்மாவை அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குமே அழகான ஒரு குழந்தை வந்து புதைக்குது. திடீர்னு பார்த்தா வனிதா ஆண்டி மதுகையான மாதிரி ஒரு மேட்டரை காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அண்டர்டக்கருக்கு உயிர் வந்த மாதிரி வனிதா ஆண்டிக்கு உயிர் வந்துடுது. இதோட டைட்டில் கார்டை போட்டு இந்த படத்தை வந்து முடிக்குதுன்ற பேர்ல, ஆனா அந்த இதுக்கு ரிட்டன் அண்ட் டைரக்டருக்கு பதிலாக வேற ஒரு கன்றாவே எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, கன்வென்ஷனல் டெலிவர்டு பை. ஐயோ சாமி முடியலடா சாமி. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கும் போதே நானே ரோஸ்ட் ஆயிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.